ஹாய், இன்னைக்கு நம்ம 2023 ரிலீஸ் ஆன ஒரு தரமான மர்டர் இன்வெஸ்டிகேஷன் மூவியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். படத்தோட பேர் நீயாட். கதை என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரரு, அவரால் கவர்மெண்ட்டுக்கு 20,000 கோடி ரூபாய்க்கு நஷ்டம். இவரால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இவர் இப்படி பண்ணனால நிறைய பேர்ட்டு வாழ்க்கையெல்லாம் இழந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இவர் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தலைமறைவாகிறாரு. போலீஸ்லாம் அவர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ்கிட்ட இவரே சரண்டர் ஆக போகிறதா சொல்லிட்டு இவர் கடைசியாக விட்டு பர்த்டே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணு சொல்லிட்டு ஸ்காட்லாண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரண்மனையில் இவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாத்தையும் கூப்பிட்டு இவர் ஒரு பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுறாரு. அந்த பார்ட்டியில் இவர் இறந்து போயிடுறாரு. இவர் இறந்து போனதுக்கப்புறம் இது கொலையா தற்கொலையான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம படத்தோட ஹீரோயின் அந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தேடி கண்டுபிடிக்கிறப்ப அந்த அரண்மனையில் இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க ஒவ்வொருத்தவங்க பின்னுக்கும் இவங்க கண்டுபிடிக்கிற ட்விஸ்ட்டு, அந்த ட்விஸ்டோட யார் அந்த கொலைகாரன்னு சொல்லிட்டு நம்மளையும் தேட வச்சு படம் பயங்கர த்ரில்லா அப்படியே விறுவிறுப்பா கடைசியில் கிளைமேக்ஸில் நம்மளாம் நினச்சி கூட பார்க்க முடியாத மிரள வைக்கிற மாதிரியான பல ட்விஸ்ட்டுகளோட சொன்ன கதை தான் இந்த படத்தோட கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்க முடியுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க, சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணிங்க. வாங்க இந்த கதையை டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு மார்னிங் டைம் ஒரு கல்லுக்கு பக்கத்தில் ரத்த செதறி போயிட்டு கிடக்குது. இதை காமிச்சிக்கிட்டே அப்படியே படத்தோட டைட்டிலை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கட் பண்ணி ஒரு கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கெஸ்ட் ஹவுஸை காட்டுறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸ்களுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் அந்த இடம் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரேடியோவில் இன்னைக்கு வானிலை ரொம்பவே மோசமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய புயல் வரப்போகுது, அதனால வீட்டை விட்டு யாரும் வெளியே போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ்ல சொல்ல, இங்கிட்டு வெளியே கட் பண்ணி ஹெலிகாப்டர்ல மாசா ஒருத்தர் இறங்குறாரு. இவர் பேர் தான் ஆஷிஷ் கபூர். இவர் இந்தியாவில் இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரரு. இவர்கிட்ட ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. இவர் இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கிறது காரணம் இன்னைக்கு இவர்ட்டு பர்த்டே, அதனால இவர்ட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவர் இறங்க தன்வீர் அப்படின்ற ஒருத்தர் ஒரு 4-5 சர்வெண்டோட அந்த இடத்துக்கு வராரு. இந்த தன்வீர் அப்படின்றவர் ஆஷிஷ் கபூர் ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் முக்கியமான ஒரு விஷயம் பண்ண இருந்தால் அதை ஆர்கனைஸ் பண்ணி நல்ல விதமாக நடத்தி கொடுக்குறதுக்காக இவர் எப்பயுமே ஏகே கூட தான் இருப்பார். இங்கிட்ட ஒரு பொண்ணை காட்டுறான். இவங்க பேர் கே. இவங்க நம்ம ஏகே விட்டு அசிஸ்டன்ட். அவங்கள அப்படியே காமிக்க எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சார்னு சொல்கிறாங்க. இவர் தேங்க்யூன்னு சொல்லிட்டு இன்றைக்கி என்னோட கெஸ்ட் எல்லாருமே இந்த இடத்துக்கு வர போகிறாங்க. அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. இந்த பர்த்டே பார்ட்டியை அவங்க மறக்கவே கூடாது லைஃப்பில் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் அசத்திடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க உள்ளுக்கு போக இங்கிட்ட தன்வீர் அவர் சர்வன்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டே சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கெஸ்ட்லாம் வந்துடுவாங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கிட்டு கட் பண்ணி நோரா அப்படின்ற ஒருத்தவங்களை காட்டுறாங்க. இவங்க ஒரு பாலிவுட் ஹீரோயின். நம்ம ஏகேவும் இவங்களும் கொஞ்ச நாள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க டாக்டர் சஞ்சய் அப்படின்ற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் அந்த இடத்துல காட்டுறான். பின்னுக்கே இவங்க 2 பேர்ட்ட மகன் இருக்கான். அவன் பேர் இஷான். லண்டன்ல ஒரு ஃபிலிம் ஸ்கூல்ல படிக்கிறான். அவங்க அந்த இடத்துக்கு வர இவர் அவங்கெல்லாம் வெல்கம் பண்றாரு. அப்படியே எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. பர்த்டே விஷயம்லாம் பண்றாங்க. கூட்டிட்டு போயிட்டு இவர் உட்கார வச்சு சரக்கெல்லாம் ஊற்றி கொடுக்குறாரு. இந்த நோர் இருக்காங்க. அவங்களும் ஏகேயும் பிரிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. நம்ம ஏகே இவங்க ஃபேமிலிக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக இந்த சஞ்சய் அவர் வேலையெல்லாம் இல்லாமல் அவரோட பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இவர் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வீட்டில் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. அப்படியே அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட ஏகே என்ன சொல்கிறான்னா, ஒன்று நான் இங்கே கொஞ்சம் வெள்ளன வர சொன்னது காரணம் ஒரு சைன் ஒன்று வாங்கணும், அதுக்காக தான் அப்படின்னு இவங்க 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசலான்னு வர அதுக்குள்ளே ஏகே நோரா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வா அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கிட்ட கே அவங்க டாக்குமெண்ட்ஸோட அந்த இடத்துக்கு சைனை இந்த இடத்துல போடுங்க அப்படின்னு சொல்ல, இவர் அவங்க ஒய்ஃபை பார்த்து திருன்னு முழிக்கிறாரு. வேற வழி இல்லை, அதனால சைனை போட்டுறாரு. இங்கிட்டு கட் பண்ணி ஜிம்மி அப்படின்ற ஒருத்தனை காட்டுறாங்க. இவர் ஏகே முதலாவது கல்யாணம் பண்ண ஒய்ஃப் விட்டு தம்பி தான் இவன். இவங்க அக்கா இறந்து போனதுக்கப்புறம் அவங்களோட சொத்து எல்லாமே ஏகே கிட்டே போயிடுச்சு. இவன் காசுக்காக வேற வழி தெரியாமல் ஏகேயோட இருக்கான். பார்ல இருந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பையனை உஷார் பண்ண பார்க்குறான். இவனுக்கு இந்த பசங்களை தான் பிடிக்கும் போல. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி இவனை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. இவன் அந்த இடத்துக்கு வரான். வந்ததுக்கப்புறம் கார் டாக்ஸி காசு கூட இங்கிட்ட ஏகே அவர் தான் கொடுக்குறாரு. இவர் ஹாப்பி பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முட்டி போட்டு முத்தம்லாம் கொடுக்குறாரு. இவரும் நீ மாறவே இல்லடா அப்புறமே சொல்லிட்டு கட்டி பிடிச்சி இவனை இன்வைட் பண்ணுறாரு. கட் பண்ணால் அடுத்த கெஸ்ட்டை காட்டுறான். இவங்க பேர் ஜாரா. ஏகே விட்டு தெரபிஸ்ட். இவர் எது பண்ணாலும் அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவார். இவர்கிட்ட லக்கி சாம்மாய்க்கு அவங்களும் அந்த இடத்துக்கு கிளம்பி வரான். அவங்க ஒரு டாக் ஒன்று வச்சுருக்கான். அதோட அந்த இடத்துல இறங்குறான். இங்கிட்ட ஏகே நல்ல விதமாக இன்வைட் பண்ணி இவர் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கிட்டு கட் பண்ணி ஒரு சின்ன பொண்ணை காட்டுறான். இவ பேர் லீசா. இவ வேற யாரும் இல்லை, நம்ம ஏகே விட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அவள் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. இவ பேர் ஷாஷா.
இவன் வந்து ஏகேயோட ஃபேமிலி தான். இவரோட அப்பா அம்மாலாம் இறந்ததுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு எல்லாத்தையும் வந்து இவர் தான் பார்த்துக்கிறாரு. இந்த பொண்ணை பார்த்த கேப்பில் இங்கிட்ட அந்த பொண்ணு ஸ்கூல்லே இன்னொரு பொண்ணை வந்து செட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களும் கிளம்பி அந்த இடத்துக்கு வர கேர்ள் ஃப்ரெண்டை கண்டோமே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு வெல்கம் பண்ணுறாரு. ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி என் பர்த்டேக்கு உன்னோட பெட்ரூமுக்கு விட்டுப்பாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸான கிஃப்ட் அங்கே காத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிட்ட அந்த ஷாஷா அவளை வந்து கட்டி பிடிச்சிக்கிறா, விஷ் பண்ணுறா. இவர் சொல்கிறாரு, இங்கே உனக்கு கொஞ்சம் போர் தான் அடிக்க போகுது, இந்த இடத்துல வைஃபைல சிக்னல் ஒன்றும் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கி இவர்கிட்ட முகமே ஒரு மைக்கு போயிடுது. இவங்க 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போக இங்கிட்டு கட் பண்ணி ஒரு காரில் டக்கரா மாதம் வந்து இறங்குறானே, இவன் பேர் தான் ரியான். நம்ம ஆஷிஷ் கபூர்ட்டு ஒரே வாரிசு, இவர்கிட்ட ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஒரே அதிபதி இவன் தான். இவன் நடுவில் ஒரு இடத்துல காரை நிப்பாட்டிட்டு வந்து வெளியே வந்து பவுடர் எடுக்கிறான், கொக்கைன். இங்கிட்ட வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஏன் ஒரு மைக் இருக்குது அப்படிமே கேட்க, எனக்கு இந்த பார்ட்டிக்கெலாம் வரவே விருப்பம், முன்னால் தான் வந்தேன் அப்படின்னு. சரி அப்பாவோட பர்த்டே தானே, போயிட்டு தான் வரலாம் அப்படின்னு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து சொல்கிறா. இவளை வந்து இன்வைட் பண்ணவே இல்லை, இவன் கூட வந்துருக்கா. இவன் கையில் இருக்க அந்த பவுடரை வந்து இந்த பொண்ணுக்கு வந்து கொடுக்குறா. இவன் அதை எடுத்துக்கல, அதை வந்து கீழே கொட்டிடா. இவன் அதை நல்லா உறிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வரான். இங்கிட்ட வந்து ஆஷிஷ் கபூர் அவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பையனுக்காக வேண்டி. தன்வீர் கிட்ட கேட்குறாரு, உனக்கு பசங்க இருக்காங்களா அப்படின்னு. இவர் வந்து இல்லைன்னு சொல்கிறாரு. நம்ம ரொம்ப யாரை நேசிக்கிறோமோ அவங்க தான் நம்மளை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு இவர் வெயிட் பண்ணி அங்கேருந்து உள்ளுக்கு வராரு. உள்ளுக்கு வந்து இவர்கிட்ட செக்ரட்டரி கிட்ட போய்ட்டு, இப்படி தான் இன்றைக்கி உனக்கு ஒர்க்கெலாம் இல்லை, எவ்வளோ ஃபன்னாக உன்னால் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி வெளியே வராரு. இங்கிட்டு தன்வீர் அவர் என்ன சொல்கிறான்னா, பார்ட்டிக்காக வர வேண்டிய எல்லா ஆட்களும் வந்துட்டாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் வரல, மினிஸ்டர் ஒருத்தர் கடைசி நேரத்தில் தான் அவர் வந்து கேன்சல் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்ட்டிக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏகே தான் காட்டுறாங்க, ஒரு மலை உச்சியில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு, சோகமாக இருக்காரு. ஃபோன் எடுத்து பார்த்தா இப்போ நியூஸில் இவரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவில் டாப் 10 பணக்காரங்களில் இருக்க ஆஷிஷ் கபூர் அப்படின்ற மிகப்பெரிய பணக்காரரால் இந்தியா கவர்மெண்ட்டுக்கு வந்து 200 பில்லியன் நஷ்டமாக இப்போ அவர் தலைமறைவாயிட்டாராம். அவரை தான் போலீஸ் எல்லாமே வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் அவர்கிட்ட கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் யாருக்குமே இவர் வந்து சேலரியே கொடுக்கலையா. அதனால ரீசெண்டாக நிறைய பேர் இப்போ வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களா. இன்னைக்கு கூட தேவிகா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்றமைக்கு அந்த நியூஸில் வந்து சொல்ல இவர் இதை பார்த்து பயங்கரம் வந்து வருத்தப்படுறாரு. இவர் அந்த மலைக்கு மேலே வந்து கீழே குதிக்கிற மைக்கு நிற்க இதை வந்து அந்த ஜாரா அவங்க வந்து பார்க்குறாங்க. இங்கிட்ட வந்து ஒரு கார்டு மைக்கு எடுக்கிறாங்க. இப்போ ஏகே சுற்றி இருக்க ஒவ்வொருத்தரையும் காட்டுறாங்க. சஸ்பீஷியஸான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட இங்கிட்ட வந்து அந்த நோரா அவங்க ஹஸ்பண்டை வந்து கூப்பிடுறாங்க, இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. இவர் பாத்ரூம்லேருந்து ஒரு லெட்டரை வந்து மறைக்கிறாரு. இங்கிட்டு ஜிம்மி அவன் நல்லா குடிச்சிட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோவை வெட்டி அதை போட்டு எரிக்கிறான். இங்கிட்டு கட் பண்ணி ஏகேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் லீஸா அவங்கள தான் காட்டுறான். பெட்ரூம்க்கு வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான நெக்லஸை இவர் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இவன் வந்து அவர்கிட்ட காசுனால தான் அவர் கூட இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இங்கிட்டு ஷாஷா அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு லெட்டர் எடுத்து படித்து பார்த்துட்டு பயங்கரமாக வந்து அழுகுறாங்க. அதில் அவங்கள்ட்ட ஸ்கூல் ஃபீஸ் அதெல்லாம் வந்து மிச்ச நாள் கட்டாதனால இவங்களை வந்து ஸ்கூலை விட்டு அனுப்ப போகிறதா அதில் வார்னிங் லெட்டர் ஒன்று வந்திருக்கு. இங்கிட்ட வந்து அவங்கள காட்டுறான். அவங்களையும் ஒரு விதமாக மர்மமாகவே காமிச்சிக்கிட்டு இங்கிட்ட வந்து ரியான் அந்த இடத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் வா பேபி உள்ளுக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ளுக்கு கூட்டிகிட்டு போகிறான். தன்வீரை கூப்பிட்டுட்டு என்னோட லக்கேஜெல்லாம் உள்ளுக்கு எடுத்துகிட்டு சொல்லிட்டு இவன் வந்து உள்ளுக்கு போகிறான். தன்வீர் வந்து அந்த ஒர்க்கர்ஸோட ஏதோ பிரச்சனை போல் அதை பேசிக்கிட்டு இங்கிட்ட ரியான்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்தோமே ஒரு மாதிரி மறைச்சிட்டு கிட்ட வரான். இவனை பார்த்தோன்னே இந்த பொண்ணு கொஞ்சம் தடுமாறா. அதுக்கப்புறம் இந்த தன்வீர் அங்கேருந்து கிளம்பி இங்கிட்ட ஏகே ரூமுக்கு தான் வரான். ஒர்க்கர்ஸ்லாம் இங்கேருந்து உடனடியாக போகணும்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னு. ஏன்னு கேட்க இன்றைக்கி புயல் வரப்போகிறதா நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க, அதனால அவங்களாம் போகணும்னு சொல்ல நான் டபுளாக தரேன் அப்படின்னு நான் பேசி பார்த்துட்டேன், இருந்தாலும் ஏலான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இவர் கொஞ்சம் டென்ஷனாக சரி நான் வேறு யாராச்சும் ஒர்க்குக்கு எடுக்கலாமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அங்கேருந்து போகிறான். போகிறப்ப இவருக்கே தெரியாமல் ஒரு பேனா வந்து திருடிக்கிட்டு போகிறான். இப்படி இவர் சுற்றி இருக்கவங்களாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிக்கிட்டு அப்படியே அன்றைக்கி நைட் தான் காட்டுறாங்க. வெளியே பயங்கரமான புயல் காற்று அடிக்குது. அன்றைக்கி நைட் வந்து எல்லா பர்த்டே பார்ட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் அந்த இடத்துல பேசிக்கிறாங்க. ஏகேயால் மினிஸ்டர் ஆனது தான் இந்த இடத்துக்கு பார்ட்டிக்கு வராமல் மெல்ல வந்து கேன்சல் பண்ணிட்டானா. இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அவனை வந்து கண்டுக்காம இருக்கான்னு அந்த மினிஸ்டர் வந்து ஏசிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்ட ஷாஷா அவங்க வந்து ஏகேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் நெக்லஸை பார்த்து இது ரொம்பவே வந்து காஸ்ட்லியாக இருக்கும் போலே அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கிட்டே அவங்க வந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்ல ஏகே அந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. சூப்பரான கோட்லாம் போட்டுட்டு வந்து அப்படியே கெத்தா நிற்க இங்கிட்ட எல்லாருமே வந்து இவருக்கு பாட்டெலாம் படித்து எல்லோரும் வந்து விஷயம்லாம் பண்ணுறாங்க. அப்படியே எல்லாத்தையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு போது இங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. எல்லார்ட்டு மூஞ்சிலையும் சிரிப்பு வந்து இல்லாமல் போயிடுது. ரியான் அவன்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவள் வந்து நிற்கிறா. யார் இவளை வந்து இன்வைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்க்குறான். அவன்ட்டு ட்ரெஸ்ஸே வந்து எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இது ஏகே விட்டு ஒய்ஃப் அவங்க ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸை தான் ரியான் இந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கொடுத்துருக்கான். இவங்களாம் அதை பார்க்க
மேலே இவ்வளோ பெரிய லேம்ப் ஷெட் ஒன்று வந்து அப்படியே உடச்சிட்டு வந்து கீழே இருக்குது. ஜஸ்ட் மிஸ்ஸு. எல்லாரும் பயங்கரமாக வந்து கத்திடுறாங்க. கொஞ்சம் விட்டுருதா பிறந்த நாள் எதுமா இறந்த நாளும் ஆகிருக்கும். ஏகே நீ ஓகே தானே அப்புறமே சொல்லிட்டு எல்லாரும் கிட்ட வர நான் ஓகே தான், இந்த பார்ட்டி மூடை வந்து ஸ்பாயில் பண்ணிட வேணாம் அப்புறமே சொல்லிட்டு வாங்க டான்ஸ் ஆடலான்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்தா வெளியே வந்து பயங்கரமான இடி. யாரும் வந்து கதவை தட்டுறான். இவர் வந்து திறக்கிறாரு. இப்போதான் நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் கெஸ்ட் எல்லாருமே யார் இது புதுசா, இவங்களை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்ல ஏகே எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாரு. இவங்களை நான் தான் பர்சனலாக இன்வைட் பண்ணேன், இவங்க யாருன்னு நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் வந்து இப்போ நீங்கள் யாருன்னு இவங்க யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்ற சொல்ல அவங்க எதுவுமே அவர்கிட்ட வந்து பேசலை. இங்கிட்ட வந்து கூப்பிட்டு இவங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நீ தான் பக்கத்துலேருந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு இங்கிட்ட அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஃபோன் பண்ணணும், மொபைல் நெட்ஒர்க் சிக்னல் அப்படின்னு என்னோட ரூம் ஒன்று இருக்குது, அதில் வந்து டெலிஃபோன் இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு இந்த அவளை வந்து கூட்டிகிட்டு போகிறா. இவங்களும் போயிட்டு அதில் வந்து ஃபோன் வந்து யாருக்கும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் சிக்னல் வந்து கிடைக்கல. இதனால இவங்க கொஞ்சம் கடுப்பாக அவனை சன்ஃப்ளவர்ஸ் இருக்கும் இந்த கேக்கு வந்து அது அலர்ஜி போல், அதனால இவளுக்கு வந்து தும்மல் வருது. இவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தன்வீர் அவனும் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட அவனை பற்றி சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறான். இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பி வந்தா இவங்க எல்லாரும் அந்த இடத்துல பயங்கரமாக வந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணால் எல்லாரும் டின்னரில் தான் உட்காந்துருக்காங்க. இங்கிட்ட ஏகே எந்திரிச்சு அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இவர் வந்து கவர்மெண்ட்டே வந்து ஏமாற்றிட்டாரு, இவரால் 20,000 கோடி நஷ்டம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. நான் இந்த நாட்டுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்ணேன், என்னால் 7 பேர் வேற இறந்து போயிட்டாங்க, அதுக்கு காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்ல இங்கிட்ட ரியான்ட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் ஜிஜி அவன் எந்திரிச்சு 7 பேரில் 8 பேர் அப்படின்னு சொல்கிறா. எந்திரிச்சு 8ஆவதாக இருந்தது தீபிகா அப்படின்ற 35 வயசு பொண்ணு. அவனுக்கு இவரும் சாரி நான் அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி உங்கள் எல்லாத்தையும் இந்த இடத்துக்கு நான் வர சொன்னதுக்கு காரணம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, நாளைக்கு வந்து நான் வந்து சரண்டர் ஆக போகிறேன், என்னோடய சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து நான் வந்து கவர்மெண்ட்டுக்கே எழுதி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க தலையெல்லாம் இடி விழுக்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை வந்து கொடுக்குறாரு. எல்லாட்டு முகமும் வந்து மாறி போயிடுது. என்னை நாளைக்கு காலையில் இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் மீரா ராகோ நம்ம படத்தோட ஹீரோனை காமிச்சு இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, சிபிஐ சீனியர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்ல இங்கிட்ட எல்லாருமே நம்ம ஹீரோனை தான் திரும்பி பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்கிறான், சரி நம்ம இப்போ ஸ்காட்லாண்டில் இருக்கோம், இவங்க இந்தியன் ஆஃபீஸர், இவங்க எப்படி உங்களை தனியாக அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க, ஸ்காட்லாண்டை சேர்ந்த 2 போலீஸும் வரணும் தானே அப்படின்னு அவங்களும் வர வேண்டியதாக தான் இருந்துச்சு, ஆனால் வெளியே வந்து வெதர் சரியில்லாதனால அவங்களால இந்த இடத்த வந்து ரீச் பண்ண இல்லை அப்படின்ற மாதிரி இங்கிட்ட வந்து ஏகே சொல்கிறாரு. இங்கிட்ட ஏகே விட்டு இந்த முடிவை கேட்டு எல்லாருமே வந்து பெருமைப்படுறாங்க. உண்மை ஒரு நாளைக்கு வெளியே கண்டிப்பாக வரும், அப்போ நீ நிரபராதின்னு சொல்லிட்டு உன்னை வெளியே விடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கத்தில் வந்து ஆறுதலாக பேச டக்குன்னு வந்து கரண்ட் போகுது. அப்போ தன்வீர் அவர் வந்து சர்ப்ரைஸாக ஒரு கேக் எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாரு. லைட்டே வந்து போட்டுறாங்க. கேக்கெல்லாம் வெட்டி எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு போது இங்கிட்ட வந்து ஜாரா அவங்க வந்து கத்துறாங்க. என்னன்னா அவங்க நாய் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குது. இங்கிட்ட வந்து டாக்டர் சஞ்சய் அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நாய் வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அவங்கள்ட்ட பிளேட்டில் பார்க்குறாங்க ஆல்கஹால் வந்து இருக்குது, ஒருவேளை அது வந்து பொய்சனாக இருக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல அந்த பாட்டி அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகிற. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு திடீர்னு தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. அங்கேருந்து எந்திரிச்சு வரான். எந்திரிச்சு வந்து இடத்துல மயங்கி அப்படியே கீழே வந்துடுற. இங்கிட்டு வெளியே கட் பண்ணி கேயை தான் காட்டுறான். அவங்க தான் அந்த நாயை வந்து புதைக்கிறான். நல்ல வேலை நீ செத்து போயிட்ட, இந்த மோசமான மனுஷங்க இருக்க இந்த உலகத்தை விட்டு இதுக்கப்புறம் தான் நீ வந்து நிம்மதியாக இருக்க போகிற அப்படின்னு மாதிரி இவங்க வந்து சொல்கிறாங்க. உள்ளுக்கு கட் பண்ணி டாக்டரையும் நோரா அவங்களையும் தான் காட்டுறான். இவங்க 2 பேர் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஏன்னா ஏகே வந்து அவர்கிட்ட சொத்து எல்லாத்தையும் கவர்மெண்ட் கிட்ட வந்து கொடுத்துட்டு நாளைக்கு சரண்டர் ஆகிட்டாருன்னா இவங்க கிஃப்ட்டை வந்து ஒரு வீட்டை கொடுத்துருப்பாரு, அந்த வீட்டையும் வந்து இவங்க கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இவங்க செம்மையாக வந்து கடுப்பாகி இந்த நோரை வந்து ஏசுகிறாங்க. இப்படிதான் நீ உருப்படி ஏதாச்சும் பண்ணீங்கன்னா நாங்கள் ஏன் ஏகே கீழே இப்படி இருக்கணும், நீ தான் 2 காலை நாய் மாய்க்கு சுற்றிக்கிட்டு இருக்கே அப்படின்னு திட்டி விட்ற. இவர் வந்து அவங்க ஒய்ஃபை அடிக்க வர அவங்க மகன் வந்து லைஃப்பில் எல்லாத்தையுமே வந்து தோத்துட்டேன், ஆனால் ஒய்ஃபை மட்டும் போட்டு அடிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு எங்கே இருந்தால் தைரியம் வருமோ போயிட்டு உன் தைரியத்தை அந்த ஏகே கிட்ட காமி அப்படின்னு சொல்ல இவர் அங்கேருந்து போயிடாரு. இங்கிட்டு கட் பண்ணி ஜிம்மி அவனை தான் காட்டுறான். அவன் ரியானை வந்து நல்லா வெறுப்பேற்றுறான். இந்த சொத்து எல்லாத்துக்கும் அதிபதி நீ தான், இப்போ எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம நட் ரோட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு கட் பண்ணி ஜிஜி அவங்கள தான் காட்டுறாங்க. இந்த தன்வீர் அவன் வந்து இவங்ககிட்ட வந்து தொட்டுலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேருக்கும் முன்னாடியே வந்து பழக்கம் இருக்கு போல. இங்கிட்டு கட் பண்ணி ஷாஷாவையும் லீசாவையும் தான் காட்டுறாங்க. ஷாஷா சொல்கிறாங்க அவர் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிலுக்கு போயிட்டு தான் ஆகணுமா, அவரை நம்ம ஜெயிலுக்கு போக விடக்கூடாது அப்படின்னு சொல்ல நம்ம இதுக்காக வேண்டி ஃபைட் பண்ணலாம், அவரை கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இவரை தான் நம்பி இருக்காங்க. இங்கிட்டு வந்து தன்வீர் அவன் வந்து திருடின பேனாவை கொண்டு வந்து கேக்கிட்ட காமிக்கிறான். அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு எதுவுமே வந்து சொல்லாமல் போகிறா. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் அவங்களும் மயக்கத்துலேருந்து எழுந்திரிச்சிடறான். பக்கத்துல வந்து ஜாரா அவங்க இருக்காங்க. இங்கிட்ட வந்து ஏகே அவர் வந்து என்னம்மா திடீர்னு மயங்கி வந்துட்டு
இப்போ நீ ஓகே தானே அப்புறமே கேட்டுட்டு அந்த இடத்துல தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இங்கிட்டு ஜாரா போனதுக்கப்புறம் இவர் நம்ம ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசுகிறாரு. இந்த நாட்டுக்கு நிறைய நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் இப்போ நானே வந்து லொஸ்ட்டில் விழுந்துட்டேன். சின்ன வயசுலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்கள்லாம் அவங்க வீட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே வந்து சொல்லலை. சரிம்மா ரெஸ்டடு அப்புறமே சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் வெளியே பயங்கரமான சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா ஏகேவோட மூக்கில் அவங்க மகன் ரியான் வந்து வைக்கிறான் பாருங்க ஒரு குத்து. இந்த ஜிம்மி ஏகேயை பற்றி தேவையில்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்ல இவன் வந்து இப்படி அடிச்சிட்டான். ஏகே சொல்கிறாரு, நான் உன்னோட அப்பா என்ன எப்படி நீ இப்படி அடிக்கலாம் அப்படின்னு உன்னோட சொத்தெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு எழுதி வச்சுட்டா நான் நடு ரோட்டில் எப்படி நிற்கிறது அப்படின்னு நமக்கு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை பிடிச்சிட்டு இருக்கத நோரா விட்டு மகன் அவன் வந்து வீடியோ எடுக்கிறான். அதை வந்து நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிற மாதிரி வர சஞ்சய் அவர் வந்து இடையில போந்து நான் அவனை ஆஃப் பண்ண சொல்கிறேன் இங்கேருந்து போ வைக்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த இடமே வந்து பயங்கர கலவரம் ஆயிடுது. இதுக்கு இடையில கரண்ட் வேற கட் ஆயிடுது. இதனால செம்மையை வந்து கடுப்பாக்குறாரு. கேயும் தன்வீரும் ஜென்ரேட்டர் ரூமுக்கு போக இங்கிட்டு உள்ளுக்கு தான் காட்டுறாங்க. ஏகே வந்து நான் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. போகிறப்ப ஒவ்வொருத்தரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த ஜிம்மி அவன் வந்து சமாதானப்படுத்துகிற அவன்கிட்ட சட்டையை பிடிச்சி இழுத்து எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அவனை ஏற்றி விட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்குமுறை உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட எல்லாத்தையும் திரும்பி நான் இல்லாட்டி நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாருமே என்னோட ரத்தத்தை உறிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. போனதுக்கப்புறம் ஹீரோயின் பின்னிக்கே வந்து துரத்திட்டு வராங்க. போயின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே வந்தா ஒரு மர்ம நபர் நம்ம ஹீரோயின் தலையிலே ஒரு இரும்பு லேடை வச்சு ஒரே அடிச்சதுல நம்ம ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துடுறாங்க. மயங்கி விழுந்துட்டு அப்படியே மயக்கத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஓடுறாங்க. ஐயோ ஏகேன்னு சொல்லிட்டு இவங்களும் எந்திரிச்சு வந்தா ஒரு மலைக்கு மேலே எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்புறமே கேட்க ஏகே வந்து மலையிலேருந்து கீழே குதிச்சுட்டான். சாரா அவங்க தான் பார்த்தாங்களா அப்படின்னு உனக்கு இங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் வந்து பணியை பார்க்குறான். ஒன்றுமே வந்து இறங்கல. நோராட்டு மகன் கேமரா வச்சிருப்பான். அதை வச்சு பார்த்தா பனியை ஏகே விழுந்து ரத்த வெள்ளத்தில் இறந்து போயிட்டு இருக்காரு. சஞ்சய் அவர் வந்து பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு அவன் வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல அழுக தொடங்கிறான். காற்று வேற பயங்கரமாக அடிக்குது. அந்த இடத்துல இருக்க முடியல. எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுறான். ஆனால் லைன் கிடைக்கல. இங்கிட்ட வந்து தன்வீர் சொல்கிறாரு எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் தான் கிடைக்கும். போலீஸாக இருந்தாலும் சரி சொப்பர் கூட நாளைக்கு காலையில் தான் வரும் அப்புறமேக்கு சொல்ல இங்கிட்ட ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. டேபிள் வந்து ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு. எடுத்து படித்தா அது ஒரு சூசைட் நோட். இந்த ஏகே தான் எழுதி வச்சிருக்காரு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நல்லதாக தான் பண்ண நினச்சேன். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு வாழவே விருப்பம் இல்லை, அதனால நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கைப்பட அதில் வந்து எழுதி வச்சிருக்காரு. இதை நம்ம ஹீரோயின் படிக்க எல்லாரும் அந்த இடத்துல பயங்கரமாக இருக்கிறாங்க. அப்போக்கே அழுதுகிட்டே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடல் அலைகள் வந்து ஏகேவோட பாடியை வந்து அடித்து எடுத்துக்கிட்டு போயிருச்சான். அவர்கிட்ட டெட் பாடி அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாரும் பயங்கரமாக அழுகுறாங்க, வருத்தப்படுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் அங்கிட்ட இங்கிட்ட நடந்து எதையோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு அப்படியே சொல்லிட்டு இவங்க வந்து ஏகே ரூமுக்கு வரான். அந்த ரூம் ஃபுல்லாகவே ஏதோ சுற்றி முற்றி தேடிக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட எல்லாரும் எதை தேடுறாங்க அப்படியே பார்க்க அவனை ஏகேவோட பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அதை எடுக்க சொல்கிறான். எடுத்தா பின்னுக்கு சீக்ரெட்டான ஒரு டோர் மைக் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து எம்டியா இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க பின்னுக்கு திரும்பி கொடுக்குறாங்க பாருங்க ஒரு டெஸ்ட்டு. இது வந்து சூசைட்ல அவரை யாரோ திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்க, இது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்ல இப்படியே படத்தோட இன்ட்ரோலையும் போடுறாங்க. கட் பண்ணா இங்கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க அவரை யாரும் வந்து கண்டிப்பாக கொலை தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. ஜிம்மி சொல்கிறாரு அந்த டோரில் வந்து எம்டிஆர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு. இங்கிட்ட ஹீரோயின் சொல்கிறாங்க அவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்னா கீழே விழுந்திருந்தா அவர்கிட்ட பாடி வந்து நிலத்தை பத்தமே தான் இருக்கும், ஆனால் அவர் வானத்தை பத்தமே இருக்கு, யாரும் வந்து அவரை பிடிச்சி தள்ளி தான் விட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் வந்து சொல்கிறாங்க. இங்கிட்ட ஜாரா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் தான் என் கண்ணாலே பார்த்தனே அவராகவே தான் கீழே விழுந்து இறந்து போனார் அப்படின்னு. இங்கிட்ட ஹீரோயின் திரும்பி அந்த கிளாக்ல என்ன டைம்னு சொல்லுங்க அப்படின்னு. அவங்களுக்கு கரெக்டாக விளங்கலை. கண்ணாடி போட்டால் தான் இவங்களுக்கு வந்து விளங்கும். இவங்க சொல்கிறாங்க அவர் குதிக்கும் போது நான் கிளாஸ் போட்டு தான் இருந்தேன் அப்படின்னு. நம்ம ஹீரோன் அங்கிட்ட விட்டு இவங்க ஒரு கண்ணாடி எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. இந்த கண்ணாடி டைனிங் டேபிளில் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் பெட்ரூமில் இருக்க பார்த்தா ஏகே தற்கொலை பண்ணிக்கிறத பார்த்தேன்னு சொன்னீங்க, அப்போ எப்படி அப்படின்னு இவங்க மறைச்சிக்கிட்டே கிட்ட வந்து என்னோட பெட்ரூமில் என்கிட்ட இன்னொரு கண்ணாடி இருக்குது அப்படின்னு. அப்போ சரி எல்லாட்டு ரூமையும் நான் செக் பண்ணணும், இந்த கொலையை யார் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு. ஜிம்மி வந்து அதுக்கு உங்களுக்கு பெர்மிஷனில் நாளைக்கு காலையில் தான் நீங்கள் ஏகே வந்து அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனே வந்து சொன்னான் அப்படின்னு. இவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலையை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பெர்மிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஐடி கார்டெலாம் எடுத்து காட்டுறாங்க. இவங்களால ஒன்றும் பேசலை. கட் பண்ணால் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர் ரூம்லேயும் வந்து இவங்க வந்து செக் பண்ணுறாங்க. முதலாக ஜிம்மி ரூமில் தான் வந்து செக் பண்ணுறாங்க. அவன் வந்து என்ன சந்தேகப்பட்டீங்களா அப்புறமே கேட்க இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவனை சந்தேகப்படுறது காரணம் என்னன்னா இவன்ட்டு அக்கா விட்டு சொத்தெல்லாம்
அக்கா இறந்ததுக்கப்புறம் ஏகேக்கே வந்து போயிடுச்சு. இவன் வந்து ஏகேவோட தயவுல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் வந்து கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. இங்கிட்ட அடுத்ததா லீஸ் அவுட் ரூமுக்கு வரான். நான் ஏன் கொலை பண்ணிக்கணும், எனக்கு பாருங்க எவ்வளோ காஸ்ட்லியான டைமண்ட் நெக்லஸ்லாம் வந்து கொடுத்தாரு, நான் அந்த கொலையை பண்ணல அப்படின்னு இங்கிட்ட ஈரன் வந்து அந்த நெக்லஸை பார்த்துட்டு இது ஒரிஜினலாக இருந்தால் அதில் இருக்க அந்த டைமண்ட் கிரே கலரில் விளங்கும், இது வந்து டூப்ளிகேட் அப்படின்னு சொல்ல இவங்கள்ட்ட முகமே வந்து மாறி போயிடுது. இந்த பொண்ணோட ஃபோன் எடுத்து செக் பண்ணுறாங்க. கட் பண்ணால் ஷாஷா அவங்க ரூமுக்கு தான் வராங்க. அந்த பொண்ணு அழுதுகிட்டே நான் வந்து கொலை பண்ணல அப்படின்னு சொல்கிறா. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம் என்னோட ஏரியஸான ஃபீஸ்லாம் அவர் கட்டுறேன்னு சொல்லிட்டு என் கூட டீல் ஒன்று போட்டிருந்தாரு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறா. அடுத்ததா இந்த கே அவங்கள வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறான். அவங்க ரூமை வந்து செக் பண்ணி பார்க்குறான். ஏகே சாரை கொண்டது யாராக இருந்தாலும் அவங்கள மட்டும் விட்டுறாங்க, எப்படியாச்சும் பிடிச்சிருங்க, இதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா. அடுத்ததா அந்த ஜாரா அவங்க ரூமுக்கு தான் வராங்க. அவங்க வந்து இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள்ட்ட எதிர்காலத்தெல்லாம் வந்து சொல்லுவாங்க. நம்ம ஈரனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈரன் வந்து அவங்க ரூமில் ஒரு சில ஸ்ப்ரே எல்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஈரன் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு பக்கத்தில் பார்க்குறாங்க. இவங்க சொன்னது வந்து உண்மை தான். இன்னொரு கண்ணாடி வந்து வச்சிருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி தன்வீர் அவர்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. கடைசி நேரம் அந்த மினிஸ்டர் அவர் மட்டும் வராமல் கேன்சல் பண்ணியிருக்காரு. இங்கே ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸ்லாம் எங்கே அப்படின்னு இருக்கு, வெளியே புயல் வரப்போகிறதா அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சோமே எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கு. நம்ம ஈரன் சொல்கிறாங்க இந்த இடம் எவ்வளோ சேஃப், நீங்கள் டபுள் மடங்கா சேலரி கொடுக்குறதா வந்து பேசுறீங்க, அதெல்லாம் விட்டுட்டு அவங்க ஏன் போகணும், ஒருவேளை அவங்கள வேணும்னே யாராச்சும் வேலையை விட்டு தூக்கியிருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்ல இவன்ட்டு முகம் லைட்டாக வந்து மாறுது. அடுத்ததா சஞ்சயும் நோட் அவங்களே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அவங்க ரூமில் வந்து தேடி பார்த்தால இந்த டாக்டர் அவருக்கு வந்து பொட்டாசியம் குறைபடா, அதனால இவர் வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக பொட்டாசியம் வந்து ஏற்றிக்கு வரா. இதை நம்ம ஹீரோன் வந்து பார்த்துறாங்க. நாங்கள் எதுக்காக கொலை பண்ணியிருக்கோன்னு எங்களை வந்து சந்தேகப்பட்டீங்க, நாங்கள் அவர்கிட்ட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஏகே நீங்கள் கஷ்டத்தில் இருக்கப்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேல்யூவான ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுத்துருக்காரு. இப்போ அவர்கிட்ட சொத்துக்கெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு வரப்போகுது, அந்த சொத்தும் உங்கள் கையை விட்டு போயிடும்னு சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் வந்து இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு அங்கேருந்து வராங்க. உங்கள்கிட்ட வாஷ்ரூம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இங்கிட்டு திரும்போது கண்ணாடி கீழே இருந்து இவர் ஒழிச்சு வச்ச பேப்பர் அது வந்து விழுகுது. அதை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. கட் பண்ணா ரியான் ரூமுக்கு தான் வந்திருக்காங்க. அவன் வந்து எங்க அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை நான் ஃப்ரெண்டு மாதிரி பார்த்தேன், இந்த ஜிம்மி அங்கிள் அவர் தான் என்கிட்ட தப்பா அப்பாவை பத்தி சொல்லி இப்படி அவரை அடிக்க வச்சுட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்ல இங்கிட்ட ஹீரோன் கொடுக்குறான் ஒரு ட்விஸ்ட்டை. அவர் உன்கிட்ட அப்பாவே கிடையாது, உனக்கு 2 வயசாக இருக்கப்போ தான் அவரே வந்து கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு இங்கிட்ட வந்துட்டு முகமே வந்து மாறி போயிடுது. சரி எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல, ஏன் உங்கள் அப்பாவோட பர்த்டே அன்னைக்கு உங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை போட்டு அந்த பார்ட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு நமக்கு இவங்க கேட்க இங்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் உங்கள் அம்மா ட்ரெஸ் ஆடாது அப்படின்னு அவளை எடுத்து பார்க்குறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் போயிட்டு அவன்ட்டு ட்ராயர்லாம் வந்து செக் பண்ணுறான். இவன் வந்து தடுக்கிறான். என்னன்னா உள்ளுக்கு வந்து கொக்கைன் பவுடர் வச்சிருக்கான், அதை எடுத்து வச்சுக்கிறான். சரி உன்னோட கார் கேங்க அப்புறமே கேட்க இவன் அதுக்கு தான் வச்சேன் அப்புறமே சொல்ல பனியை வந்து கார் சுத்தம் கேட்குது. இவங்கெல்லாம் பனி ஓடி வந்து பார்க்குறான். ஓடி வந்து பார்த்தா இந்த மேனேஜர் தன்வீர் அவன் வந்து கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவசரமாக கிளம்புறான். ஹீரோயின் வந்து நில்லு சுற்றுவேன் அப்புறமே கன் எடுத்து காட்டுறான். அவன் கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பின்னுக்கு இவங்களாம் வராங்கன்னு பார்த்துக்கிட்டே வந்து முன்னுக்கு கொண்டு போயிட்டு கார் ஒரு இடத்துல விட்டுறான். பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுது. இவங்களாம் ஓடி வந்து பார்க்குறான். அந்த இடத்துல தன்வீரை காணோம். அந்த கார்டு ஃபுல்லாக தேடிடுறான். தேடிக்கிட்டே வந்தா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு யாரோ கத்த இவங்க ஓடி வந்து பார்க்குறாங்க. ஜிம்மி நின்றுக்கிட்டு இருக்கான். பக்கத்துல வந்து தன்வீர் அவன் வந்து இறந்து போயிட்டு கிடக்குறான். நான் இதை பண்ணல அப்படின்னு ஜிம்மி எலும்ப இங்கிட்ட எல்லாரும் இந்த இடத்துக்கு வர கே வந்து இவன் நம்மளை ஏமாத்திட்டான், கூட இருந்து குளிப்பறிச்சிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் போன கார்ல வந்துட்டு பாஸ்போர்ட் இருக்கும், அதுல இவன் பேரு டேமி அப்படின்ற மாதிரி போட்டுக்கும். இவன் ஒன்றும் ஈவெண்ட் மேனேஜர்ல, இவன் ஒரு நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர். ஏகே பத்தின டீட்டெயில்ஸ்லாம் இவன் தான் நியூஸ் சேனலுக்கு வந்து லீக் பண்றதுன்னு இப்பதான் வந்து தெரிய வருது. அங்க இருந்து இவனை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. இங்கிட்டு டாக்டர் அவர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓடி போயிட்டு எங்கன்னா வந்து தடுக்கி விழுந்திருக்கான். தலை வந்து கல்லில் அடிபட்டிருக்கு, அதனால பிரெயின் டெட் ஆகி இறந்துட்டான் அப்புறமே சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறான். அவன்கிட்ட கையில் இருக்கத யாரோ பிடிச்சி பிடுங்கின மாதிரிக்கு ஒரு அழுத்தம் இருக்கு. இவங்க அதை பார்த்துட்டு இங்கிட்டு வர எல்லாரும் குழம்பி போயிட்டு இருக்காங்க. டைனிங் ரூம்ல இந்த ஜிஜி அவன் வந்து அழுதுகிட்டு இருக்கா. பக்கத்துல வந்து உன்னோட க்ளஸுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படிமே சொல்ல ஏன் அப்படி சொல்றீங்க அப்படிமே கேட்க இங்கிட்டு நம்ம ஹீரோனுக்கு ஏதோ வந்து தெரிஞ்சிருக்கு. அப்படியே அந்த டைனிங் டேபிள் இருக்க திங்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நாய் குடிச்ச லிக்கர் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா பொட்டாசியம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இந்த பார்ட்டி ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இதை வந்து இந்த ட்ரிங்க்ல கலந்துருக்குன்னு சொல்லிட்டு அவனை தேடுறாங்க. அப்போ ஒரு யானை தந்தமே இருக்கும், அதுக்கு இருந்து 2 டப்பியை வந்து கண்டுபிடிக்காங்க. பொட்டாசியம் ஒரு அளவுக்கு மேல யாராச்சும் எடுத்துக்கிட்டா அது வந்து பொய்சனா வந்து மாறிடும். இந்த வீட்டில் வந்து பொட்டாசியம் பாவிக்கிறது வந்து அந்த டாக்டர் தான். அந்த டாக்டர் கிட்ட வந்து இதெல்லாம் வந்து சொல்ல இங்கிட்டு ஜாரா அவங்க திரும்பி என் நாயை கொள்றதுக்கா இதெல்லாம் வந்து பண்ண அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. நாயை கொள்றதுக்காக இல்லை, ஏகே கொள்றதுக்காக அப்படின்னு நம்ம சொல்ல எல்லாருக்கும் பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்க இங்கிட்டு நோர் சொல்றாங்க. எதா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க, நாம அவர்கிட்ட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மேக்கி நாங்க ஏன் அவரை கொல்ல போறோம் அப்படின்னு ஹீரோயின் வந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே சஞ்சய் அவர் வந்து டென்ஷன் ஆயிடுறாரு. என்னோட பர்சனல் விஷயத்துலாம் நீ தலையிடாது அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்து அந்த லெட்டர் எடுத்து பார்த்ததுக்கப்புறம் இவங்களுக்குலாம் என்ன தெரிய வருதுன்னா
இவருக்கு ஒரு ரேரான கேன்சர், அந்த கேன்சர்னால இவரால் அப்பா ஆகலாது அப்படின்ற மாதிரி தான் அதில் ரிப்போர்ட் போட்டிருக்கு. அப்போ அந்த பையன் யாரு, அப்போ என்னோட அப்பா ஏகேவா அப்படின்ற அந்த பையன் கேட்க இங்கிட்டு வந்து நோ வாயை மூடு அப்படிமே சொல்ல இங்கிட்டு சஞ்சய் கிட்ட வந்து பயங்கரமாக வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம ஒரு நாள் நைட் குடிச்சிட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டேன். நீங்களும் என் பையனுக்கு அப்பா கிடையாது, ஏகேயும் அப்பா கிடையாது, இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜிம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னது அப்படின்ற மாதிரி பையனும் வந்து ஷாக் ஆகுறான். இங்கிட்ட சஞ்சய் அவருக்கும் ட்விஸ்ட் ஆயிடுது, என்னது ஜிம்மியா அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமா வந்து சிரிச்சுட்டு அங்க வந்து டென்ஷன் ஆகி இவர் வந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் இவர் பின்னுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. நிலுங்க, நீங்க தானே கொலை பண்ணது அப்படின்னு நினைக்க இங்கிட்ட வந்து நான் ஏன் கொலை பண்ணணும், நான் அந்த கொலை பண்ணல அப்படின்னு சொல்ல இங்கிட்ட வந்து நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க ஏகே அவர்கிட்ட சொத்தெல்லாம் நாளைக்கு வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கறதா இருந்தாரு, அதுல உங்கள்கிட்ட விலை இருந்த அந்த வீடும் லிஸ்ட்ல இருக்கு. உங்ககிட்ட இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு சைன் ஒன்று வாங்கினாரு, அந்த சைன் வாங்கின பேப்பர்லாம் அவர்கிட்ட சூட் கேஸ்ல தான் வச்சிருந்திருக்காரு. அந்த சூட் கேஸை அந்த தன்வீர் அவன் எடுத்து கொண்டு போயிட்டு வெளியே மீடியா கிட்ட கொடுக்கலான்னு ட்ரை பண்ணா, இப்போ உங்களுக்கு அந்த சொத்து வேணும், அதுக்காக வேண்டி தானே தன்வீரை வந்து கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறான் பாருங்க ஒரு ட்விஸ்ட். நான் தன்வீரை வந்து கொலை பண்ணல, சரி நீங்க தன்வீரை கொலை பண்ணல தானே, நான் எப்படி அவன்கிட்ட அந்த சூட் கேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா அவன்கிட்ட கையில சூட் கேஸ் ஹேண்டில் அது அச்சு இருந்துச்சு, அது வந்து யாரும் வந்து பிடிங்கி எடுத்திருக்கான், அதுல இருக்க பேப்பர்ஸ்லாம் யாருக்கு வேணும், உங்களுக்கு தான் வேணும், அதனால நீங்க தான் அதை பண்ணியிருக்கணும்னு நான் சந்தேகப்படுறேன், வாங்க உங்க ரூம்ல போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கி இவரும் சரி வாங்கலே வந்து செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து கூட்டிட்டு போறாரு. இவங்க 2 பேரும் மேலே போறான். மேலே போனவனுக்கு ஒரு ரூம் கிட்ட வந்தவனுக்கு நம்ம ஹீரோண்டு கழுத்தை பிடிச்சி அப்படியே நெரிச்சு தரன்னு இழுத்து ஒரு ரூமுக்கு போட்டு அடைச்சிடுறாரு. அடைச்சிட்டு இவர் ஒரு ரூமுக்கு வந்து கட்டில் கடையில இருந்து எடுக்கிறாரு பாருங்க. தன்வீரை கொண்டு அந்த சூட் கேஸ் வந்து எடுத்திருக்காரு. எடுத்து இப்போ அதை ஓப்பன் பண்ண பார்க்குறாரு, முடியலை. அந்த நேரம் பார்த்து ரூமுக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வராங்க, அவங்கள வந்து காட்டல. அவங்க பக்கத்தில் வந்தவனுக்கு நான் சொல்றது கேளு, இதுக்கு 10,000 கோடி சொத்து இருக்கு, நம்ம 2 பேரும் பாதி ஷேரை வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிமே சொல்ல இங்கிட்டு நம்ம ஹீரோயின் கதவை உடைக்க ட்ரை பண்ணிக்கும் போது வெளியே யாரோ பயங்கரமா எல்லாரும் ரசிக்குது. அடுத்த செகண்டே இவங்க கதை வந்து யாரோ திறக்கிறாங்க, யாருன்னா நோர். அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க ஓடி வந்து சஞ்சய் ரூம்ல பாக்குறான், அவர் கத்தி குத்து வாங்கி இறந்து போயிட்டு கிடக்குறாரு. இங்கிட்டு நோர் பயங்கரமா கத்த எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் இறந்து போயிட்டான்னு எல்லாரும் கதறி அழுகுறாங்க. அப்ப சாஷா அவ சொல்றா, நமக்குள்ள இந்த இடத்துல யாரோ ஒரு கொலைகாரன் இருக்கா அப்படிமே சொல்ல கட் பண்ண அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. வெளியே வந்து ஹெலிகாப்டர் வர சத்தங்குது, எல்லாரும் வந்து கத்துறாங்க காப்பாதுங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோன்னு அந்த இடத்துக்கு வரான், ஆனா இவங்க எதுவுமே வந்து பண்ணாம போறாங்க. ஜிம்மி கத்துனா உங்ககிட்ட இருக்க கண்ணை வச்சு ஷூட் பண்ணுங்க, அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல இவங்க உள்ளுக்கு வந்து இதுளுக்கு ஒரு கொலைகாரன் இருக்கான், அவனை நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க இருந்து எல்லாத்தையும் வெளியே விடுவேன், ஒழுங்கு மரியாதை இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைங்க அப்படின்னு சொல்ல கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு ரூம்ல எல்லாத்தையும் உட்கார வச்சிருக்காங்க. முதலாவதா ஜிம்மி அவன்கிட்ட இருந்தா ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டை வந்து நம்ம ஹீரோயின் வந்து சொல்ல போறாங்க. அன்னைக்கு ஏகே வந்து கோச்சிக்கிட்டு வெளியே போகும்போது நான் அவரை சமாதானப்படுத்துறதுக்காக பின்னுக்கே வந்து போனேன். அப்ப என் பின்னுக்கு ஒரு மர்ம நபர் வந்து என்னை அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. அரை மயக்கத்துல பார்த்தேன், ஜிம்மி நீங்க போட்டிருங்களே சொக்ஸ், அதே சொக்ஸை தான் அந்த மர்ம நபரும் போட்டிருந்தாரு, அப்ப நீங்க தானே அது அப்படின்னு கேட்க இங்கிட்ட எல்லாரும் வந்து ஜிம்மியை தான் பாக்குறாங்க. இப்பதான் ஜிம்மி ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு, இவங்க அக்காவை தான் ஏகே வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாராம். கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்துருச்சான். ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி எல்லாமே நல்லா தான் போய்க்கிச்சான். ஒரு நாள் வந்து அவங்க திடீர்னு இறந்து போயிட இவருக்கு வந்து ஏகே மேல சந்தேகம், அவர் தான் வந்து கொண்டிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் சொத்தெல்லாம் இவர்கிட்ட வந்துட இவர் மேல செம்ம கடுப்புல தான் இருந்திருக்காரு. இருந்தாலும் இவரை வந்து அவர் லவ் பண்ணியிருக்காரு, ஏன்னா இவருக்கு வந்து பசங்களை தான் பிடிக்கும். அன்னைக்கு நைட் வந்து நம்ம ஹீரோன் அடிச்சு போட்டு அவர்கிட்ட வந்து இவர் வந்து பேசலான்னு தான் போயிருக்காரு, ஏன்னா இவர்கிட்ட சொத்தெல்லாம் வந்து போக போகுது, இதுக்கப்புறம் இவர் கூட இருந்து வேலைன்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி பயங்கரமா திட்டியோட தான் போயிருக்காரு. ஆனா அதுக்குள்ளே வந்து அவரும் வந்து இறந்து போயிட இங்கிட்டு இவரு நான் அவரை வந்து கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அழுகிறாரு. அப்ப ரியான் அவன் வந்து செம்மையா கடுப்பாய் வந்து அடிக்க வரான், நீ தானே சொன்ன எங்க அம்மா வந்து அவர் தான் கொலை பண்ணாரு, அதனால தானே நான் எங்க அப்பாவை வந்து வெறுத்தேன், இப்ப என்னடா மாத்தி பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்க வர நம்ம ஹீரோ வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ரியான் பக்கத்துல இருந்து நீ ஏன் உங்க அப்பா வந்து கொல்ல ட்ரை பண்ண அப்படின்னு கேட்கறாங்க. அங்க இருக்க எல்லாத்துக்கும் வந்து ட்விஸ்ட், நான் ஏன் எங்க அப்பாவை கொல்லணும் அப்படின்னு அதுக்கு காரணம் உன்னோட பொக்கெட்ல இருக்கு அப்படின்னு இவன் வந்து பொக்கெட்ல கையை விட்டு எடுக்கிறான், சிசர் ஒன்று வச்சிருக்கான். இப்பதான் காட்டுறாங்க அந்த பார்ட்டி டைம் வந்து மிகப்பெரிய லேம்ப் ஷெட் ஒன்று கீழே விழுந்து உடஞ்சே அந்த வயரை வந்து கட் பண்ணி அவங்க அப்பா வந்து கொல்ல பார்த்தது இவன் தான். இவன்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவங்க அம்மா ட்ரெஸ் வந்து போட்டு விட்டு அவங்க அப்பா வந்து கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கான், அது மூலமா அதை வந்து கட் பண்ணியிருக்கான், ஆனா அவங்க அப்பா வந்து தப்பிச்சிருக்காரு. இங்க ரியான் சொல்றான் இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜிம்மி தான், அவர் தான் அது இதுன்னு அப்பாவை பத்தி தப்பா சொல்லி என்னை இதெல்லாம் வந்து பண்ண வச்சுட்டாரு, அன்னைக்கு நான் ட்ரக் வேற எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்றான். அந்த ட்ரை மட்டும் தான் எங்க அப்பா வந்து நான் போட்டு தள்ள ட்ரை பண்ணது, நான் ஆனா எங்க அப்பா வந்து கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அழுக தொடங்கிறான். இங்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் வந்து சமாதானப்படுத்துறா. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட வந்து நீ யாருன்னு நானா சொல்லவா நீயா சொல்ற அப்படின்னு இந்த பொண்ணு திருத்துன்னு முழிக்கிறா. இவ கூட டைனிங் டேபிள் அழுதுகிட்டு இருப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஒன்னு லொஸுக்கு என்ன மன்னிச்சுன்னு சொல்லிப்பான். அது என்னன்னு பார்த்தா அந்த தன்வீரும்
இந்த ஜிஜியும் ஒரே நியூஸ் சேனலில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏகே பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேமிலிகளுக்கு வந்து நுழைஞ்சிருக்காங்க. ரியான்ட்டு கார்கியை கூட திருடி தன்வீர் கிட்ட வந்து இவ தான் வந்து கொடுத்துருப்பா. அதனால தான் தன்வீர் வந்து இவ கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்ன ரிப்போர்ட்டரா என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்து ரியான் அவன் வந்து கடுப்பாக, என்னடா நான் ஏமாத்திட்டேன், உங்க அப்பா 20,000 கோடி கவர்மெண்ட் ஏமாத்திட்டு இங்கே வந்து இப்படி ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்றாரு, அங்கே எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டு அறந்து போறாங்க தெரியுமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்ல, நம்ம ஈரன் வந்து இவ எப்படி நியூஸ் ரிப்போர்ட்டர்னு கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா டைனிங் டேபிளில் ஏகே 7 பேர் தான் சூசைட் பண்ணி இறந்து போனதான் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் இவங்க அந்த இடத்துல டீட்டெயிலாக இருந்துச்சு, எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டின்னரில் தன்வீர் வந்து இவங்க கிட்ட வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதே வந்து பார்த்துருப்பாங்க. அதை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து கிளம்பி நோரா கிட்ட தான் வராங்க. நீங்கள் அந்த வைனில் விஷத்தை கலந்தீங்கன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா, ஏன் ஆஷிஷ் கபூர் வந்து கொல்ல ட்ரை பண்ணியே அப்படின்னு நினைக்கி இப்போ கொடுக்குறாங்க அடுத்த ட்விஸ்ட்டு. இவங்க அந்த இடத்துல லைட் ஒரு 5 செகண்ட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. கேக் கொண்டு வர டைம் இவங்க தான் அவர்கிட்ட வைனில் விஷத்தை வந்து கலந்துருப்பாங்க அவரை கொல்றதுக்காக. ஆனால் அந்த நாய் வந்து அதை குடிச்சு இறந்து போயிருக்கும். எல்லாரும் உங்களை அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க இங்கிட்ட நம்ம ஈரன் சொல்கிறாங்க, நீங்களும் உங்கள் வாயால் என்ன நடிச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஏகேவும் இவங்க தான் கொஞ்சம் நல்லா ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் ஏகேவோட பெஸ்ட் ஃப்ரெண்டான சஞ்சய் வந்து இவங்க கல்யாணம் பண்ணிட்டாலாம். என்னதான் கல்யாணம் பண்ணிட்டாலும் இவங்க ஃபேமிலி வந்து ஏகே கீழே தானா, அவர் கொடுக்குற காசு அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் அதில் தான் இருந்துக்கிருந்தாலும். இதனால இவங்க வாழ்ந்துக்கிருந்த இந்த வாழ்க்கையை வந்து பிடிக்கல. இப்போ என்னன்னா இவங்க கிட்ட இருக்க அந்த விலை உயர்ந்த அந்த வீட்டையும் ஏகே வந்து கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்குறதா சொன்னதுக்கப்புறம் அவரை வந்து கொல்றதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணதா இவங்க வந்து சொல்றாங்க. விஷம் கலந்தது மட்டும் தான் நான் மலையில இருந்து நான் தள்ளி விடல அப்படின்னு மாதிரி சொல்ல, இங்கிட்டு வந்து ஷாஷா அவ வாரா, சூப்பர், இங்க இருக்க எல்லாருமே என்னோட அங்கிளை கொல்ல ட்ரை பண்ணி அவர்கிட்ட இருக்க சொத்தை ஆட்டையை போட்டிருக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு நமக்கு கோமா பேச நம்ம ஹீரோயின் கிட்ட வராங்க. கிட்ட வந்து ஷாஷா உன்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவா அப்படின்னு லீசா வந்து அவள் சின்ன பொண்ணு விட்டுருங்க அப்படின்னு இங்கிட்டு வந்து ஷாஷா கொஞ்சம் லீசா என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு இங்கிட்டு ஹீரோயின் கொடுக்குறான் பாரு. லீசாவுக்கே ஒரு ட்விஸ்ட்டு, உன்னோட ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்த்தால ஒன்று ஒரு ஆள் வந்து பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது யார் தெரியுமா, இந்த ஷாஷா தான் அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்களுக்கு பயங்கரமான ட்விஸ்ட் ஆயிடுது. இந்த லீசா அவங்களுக்கு 34 வயசா இருந்தாலும் ஏகே கிட்ட இவங்களுக்கு 26 வயசுன்னு சொல்லி போய் சொல்லியிருக்காங்க. அதை இந்த ஷாஷா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ மட்டும் உண்மையை சொன்னா உன்னை வந்து பிரேக்கப் பண்ணிடுவாரு, ஒழுங்கு மாதிரி தான் எனக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு இவ வந்து காசு வாங்கியிருக்கா இவ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக. இந்த லீசா அவளுக்கு வந்து காசு வேணும், ஏகேவோட ரிலேஷன்ஷிப் கட்டாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ கேட்ட காசுலாம் கொடுத்துருக்கா. இவங்க 2 பேரும் மாற்றி சண்டை பிடிச்சிக்கிறாங்க. ஏன் என்ன எப்படி பண்ண, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தரேன் அப்படின்னு நம்ம இங்கிட்ட வந்து லீசா சொல்லிட்டு அவங்க வந்து அழுகுறாங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும் சொல்லி அந்த இடத்துல அழுக நம்ம ஹீரோயின் லீசா கிட்ட வராங்க. நீ யாருன்னு நீயே சொல்றியா இல்லைன்னா நானே சொல்லிட்டேன் அப்படின்னு இங்கிட்டு லீசா கொஞ்சம் திருன்னு முடிக்கிறாங்க. லீசாவோட ஃபோனில் இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த பாட்டிக்கு வர இருந்தாரு ஒரு மினிஸ்டர் ராஜ் சௌத்ரின்னு ஒருத்தர், அவர் அனுப்பி வச்சால்தான் இவங்க ஏகேவோட டீல்ஸ் அவர் என்னென்ன பிளான் பண்றாரு எல்லா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒருத்தி தான். இது வந்து சொன்னதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அந்த இடத்துல பயங்கரமான ஷாக்கு. அந்த மினிஸ்டர் தான் என்னை அனுப்பி வச்சான், இருந்தாலும் நான் ஏகே வந்து உண்மையை தான் லவ் பண்ணேன், என்னை நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இவன் அந்த இடத்துல அழுக. இங்கிட்ட வந்து சஞ்சய் விட்டு மக அவன் வந்து என்ன சொல்றேன்னா, அப்போ எங்கள் அப்பா அவர் இன்னசென்ட் அப்படின்னு அவர் ஒன்றும் இன்னசென்ட்ல, அவர் தான் தன்வீரை வந்து கொண்டது அப்படின்னு நம்ம இங்கிட்ட வந்து ஹீரோயின் கொடுக்குறாங்க. அடுத்த ட்விஸ்ட்டை இப்போ தான் காட்டுறாங்க. இந்த தன்வீர் அவன் ஏகேட் ரூம்லேருந்து ஒரு பேனா வந்து திருடிட்டு போனால் அது வந்து ஈவெண்ட் பேனா தான், அதில் வந்து கேமரா இருக்குது. அது மூலமாக இந்த ஏகே அவர்கிட்ட 20,000 கோடி அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு பேப்பர் மூலமாக தான் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுப்பாரு. அதை அந்த ஃபோட்டோக்கு பின்னுக்கு இருக்க அந்த லொக்கரில் தான் மறைச்சி வச்சிருப்பாரு. இவன் அந்த கேமரா வழியாக பார்த்துட்டு அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு அங்கேருந்து தப்பிச்சிருப்பான். இவனை பின்னிக்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த சூட்கேஸை வந்து இந்த டாக்டர் தான் பிடுங்க ட்ரை பண்ணிப்பாரு. அவன் விடாதனால அவனை கொண்டுட்டு இவர் வந்து அந்த சூட்கேஸை வந்து அங்கேருந்து எடுத்துட்டு போய்ப்பாரு. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வர அப்போ நோரா கேட்குறாங்க, சஞ்சயை கொண்டது யாரு அப்படின்னு நினைக்கி இங்கிட்ட ஹீரோன் கொடுக்குறான் பாருங்க அடுத்த ட்விஸ்ட்டை. கே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுத்தி முத்தி பாக்குறாங்க, அந்த இடத்துல கே காணா, அவ தான் வந்து கொண்டிருக்கா. கொண்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறப்ப நம்ம ஹீரோன் எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சஞ்சய் ரூம்ல சன்ஃபிளவர் இருக்கும். அந்த சன்ஃபிளவர் இவ வந்து ஸ்மெல் பண்ணா இவளுக்கு அது ஒரு அலர்ஜிக் மைக்கி தும்மிக்கிட்டே இருப்பா. இவ தும்மிக்கிட்டே போறத நம்ம ஹீரோன் வந்து கேட்டிருப்பாங்க. அதை வச்சுதான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அப்போ கேத்தா இதுக்கு பின்னுக்கெல்லாம் இருக்கா, அவன் எங்கன்னு தேடுங்க அப்படின்னு நமக்கு சொல்ல இங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயின் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக வந்து தேடிக்கிறாங்க. தேடிக்கிட்டே இந்த ஜாரா அவங்க ரூமுக்கு வராங்க. வந்து பார்த்தா இவங்க வந்து ஒரு ஏர் ஃப்ரெஷ்னஸ் வச்சிருப்பாங்க, அதை இந்த இடத்துல காணோம். அது எங்கடா போணுச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடி வராங்க பாருங்க. அப்படியே மூக்கில் கையை வச்சு மூடிக்கிட்டே வராங்க. பனி வந்து பார்த்தா வீட்டில் இருக்க எல்லாருமே மயங்கி போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வெளியே கன் எடுத்துக்கிட்டு தேடிக்கிட்டே வராங்க பாருங்க. இந்த ஜாரா அந்த சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்க. இவங்க பின்னுக்கே துரத்திட்டு வந்து கண்ணை தலைக்கு நேராக வச்சு பிடிச்சிடுறாங்க.
ஒரு கெமிக்கல் பேரை சொல்லிட்டு இந்த கெமிக்கல் தானே ரூம் ஃப்ரெஷ்னர்ல கலந்து வச்சு அதை வச்சு தானே எல்லாத்தையும் மயக்க வர அமைக்கி நீங்க வந்து பண்ணிக்கிருந்தீங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்ட இவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. இப்பதான் அடுத்த ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோயின் மயங்கி விழுந்திருப்பாங்க. அப்ப எந்திரிச்சு அரமயக்கத்துல தான் இருப்பாங்க. பக்கத்துல இந்த ஏக்கையும் இவங்களும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது என்னன்னா இவங்க 2 பேரும் அக்கா தம்பி. இவருக்காக வேண்டி இவங்க ஒரு 2-3 வருஷம் ஜெயில எல்லாம் இருந்துட்டு வந்திருக்காங்க. நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு இந்த பேரு பணம் புகழ் எல்லாமே வந்துச்சு. எப்பயும் எது பண்ணாலும் நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணும் அப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே மயக்கத்துல எழுந்திரிச்சிருப்பாங்க. இவங்களும் ஒன்றும் தெரியாம வந்து சமாளிச்சிருப்பாங்க. இதை நம்ம ஹீரோயின் சொல்ல இங்கிட்ட வந்து இவங்க திருன்னு முடிக்கிறாங்க. அப்ப நீங்க தான் சொத்துக்காக உங்க தம்பியை வந்து நீங்க வந்து கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல இவங்க கையில அந்த பெட்டி இருக்கும். அந்த பெட்டியை வச்சு நம்ம ஹீரோயின் கண்ணை ஒரு அடி அடிக்கிறான் பாருங்க. கன் ஃபயர் சத்தம் கேக்குது. அப்படியே வந்து லாங் ஷாட்ல காட்டுறாங்க. கேமராவை கொண்டு வந்து மலைக்கு நேரா மேல ஒரு வழியா பனிய ஒரு டனலை காட்டுறாங்க. அந்த டனலுக்கு நம்மளுக்கு காட்டுறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட. என்னன்னு பார்த்தா ஆஷிஷ் கபூர் அவர் வந்து இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு. அவர் வாராரு. அந்த இடத்துல நீயா அக்கா நீயா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே வந்தா இவருக்கே ட்விஸ்ட் கொடுக்குறக்கா நம்ம ஹீரோயின் கன் எடுத்துட்டு வந்து அவருக்கு முன்னாடி நீட்டுறாங்க. கையில அந்த சூட்கேஸையும் வந்து காட்டுறாங்க. இவங்களை பார்த்ததுக்கப்புறம் அவர்கிட்ட கை காலம் வந்து நடுங்கி போயிடுது. அப்படியே கையும் காலமா மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல திருன்னு முழிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சானா அன்னைக்கு நைட் அந்த நாய் இறந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த வந்து புதைச்சிட்டு இங்கிட்டு வந்திருப்பா. அப்போ அவர்கிட்ட ஹீல்ஸ்ல வந்து ஏதோ மாட்டிருக்கும். அது வந்து ஒரு கொக்கி சத்தமைக்கு இவங்களுக்கு வந்து கேட்டிருக்கும். அதை வச்சுதான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப சொல்றாங்க பாருங்க, இந்த பிரீஃப் கேஸ்ல இவர்கிட்ட 20,000 கோடி மதிப்புள்ள எல்லா சொத்துக்களும் இருக்கா. அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து நியூ பாஸ்போர்ட், நியூ ஐடி எல்லாமே வந்து ஃபேக்கா வந்து கிரியேட் பண்ணிட்டாரா. இவர் வந்து கவர்மெண்ட் வந்து உண்மையாலுமே வந்து ஃப்ராட் பண்ணி அவ்வளவு நஷ்டத்தை வந்து வர வச்சிருக்காரு. அதுல இருந்து இவரால ஜென்மத்துக்கு வந்து தப்பிக்கவே இயலாது. இவர்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும் அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதனால இவர் ஒரு பக்கமான பிளான போடுறாரு. இப்படி இவர்கிட்ட சொத்துக்கள்லாம் விற்று அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இவர் இறந்துட்டாருன்னா கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிரும், எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்காக என்னென்ன பண்ணியிருக்காருன்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க பாரு. சரியா இவர்கிட்ட பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு இப்படி சிட்டியெல்லாம் தள்ளி இருக்க இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து எல்லாத்தையும் வந்து வர வைக்கிறாரு. அவங்க கிட்ட இவர் வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து சரண்டர் ஆக போறதா எல்லாத்தையும் வந்து சொல்றாரு. இவங்க அக்கா கிட்ட இவர் சொல்லி வச்சிருப்பாரு, சரியா பர்த்டே பார்ட்டி டைம் நீ வந்து லைட்டை வந்து ஆஃப் பண்ணும். அந்த டைமை யூஸ் பண்ணி நான் வந்து சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு அந்த டனலுக்கு போயிட்டு சேஃபான இடத்துல வச்சுட்டு மலைக்கு மேல இருந்து கீழே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா நீ இங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ப வைக்கணும். நான் அதுக்குள்ள கீழே போயிட்டு கொஞ்சம் ரத்தத்தை ஊத்திட்டு இறந்த மாதிரி நடிச்சிருவேன். இதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவர் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க அங்க இருந்து போயிடுவாங்க. போலீஸ்லாம் வர்றதுக்கு அடுத்த நாள் ஆகும். வெளியில அடிக்கிற அந்த புயல்னாலையும் பயங்கரமான அலைகள்னாலையும் இவர் வந்து கடலோட கடலா அடிச்சுட்டு போயிட்டாரு. அவர்கிட்ட பாடி கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு போலீஸ்லாம் நம்பிடுவாங்க. இந்த காசை எடுத்துக்கிட்டு உனக்கு தேவையான ஷேரை நான் தரேன், நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கை செம்மையா வாழலாம்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்காவான பிளானை போட்டுட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்ம ஹீரோன்னு சொல்றாங்க. நீங்க போட்ட பிளான்லாம் எல்லாம் கரெக்டு தான், ஆனா அந்த பிளான்ல சின்னதா ஒரு பிரச்சனை. இவர் எதிர்பாராத விதமா இவங்க பையன் வந்து பிரச்சனை பண்ணி மூக்கில் வந்து அடிச்சிருப்பான். அந்த டைம் வந்து இவங்க அக்கா வந்து லைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் நம்ம ஏற்க கூட இருந்ததுனால இவரால் சூட் கேஸ் வந்து எடுக்க முடியல. வேற வழி தெரியாம இவரும் போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டவே நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் கூட ஒர்க் பண்றக்கே இவர் என்ன சொல்லணும்னு கேட்பா. இவளை அனுப்பி அந்த இடத்துல சூட் கேஸ் வந்து எடுத்துட்டு வர சொல்லியிருக்காரு. அவனும் போயிட்டு இந்த டாக்டர் வந்து கொலை பண்ணிட்டு சூட் கேஸ் எடுத்துட்டு வந்து இந்த சாரா கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. சாரா என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த கேயை கொண்டுட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சுட்டு இந்த சொத்தெல்லாம் இவங்க தம்பிக்கு வந்து கிடைக்கக்கூடாது, இவங்க அனுபவிக்குன்னு சொல்லிட்டு எல்லா சொத்தையும் திருடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல கன் ஃபயர் ஆனிச்சு. அப்ப இவங்க மேலதான் அந்த புல்லட் வந்து பாஞ்சிருக்கு. இவங்க வந்து இறந்து போயிட்டதா நம்ம ஹீரோன் வந்து சொல்ல இவ்வளவு நேரம் சத்தலாம கேட்டுக்கிந்த ஏகே இப்ப வந்து வில்லத்தனமா வந்து பேசுறாரு. இதை நீ போயிட்டு கவர்மெண்ட் கிட்ட சொன்னா உனக்கு ஒரு மெடல் மட்டும் தான் கிடைக்கும், நான் சொல்றது கேளு, உனக்கு எவ்வளவு வேணாலும் காசு தரேன் அப்படின்னு நமக்கு சொல்ல இங்கிட்ட இருந்து ஹீரோயின் சொல்றாங்க, ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆயிருங்க, பண்ண தப்பெல்லாம் வந்து ஒத்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்ல இவன் கேட்குற மாதிரி தெரியல. நம்ம ஹீரோன் கிட்ட வந்து கண்ணை பிடிங்கி நம்ம ஹீரோனை போட்டு பயங்கரமா அடிச்சு கீழே தள்ளிட்டு அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு அந்த டனல் வழியா அப்படியே வெளியே தப்பிச்சு வரான். நம்ம ஹீரோன் வந்து பின்னிக்கு வந்து துரத்திட்டு வரான். இவங்களால முடியல, தலையெல்லாம் சுத்திரமா இருக்கு. கரெக்டா மலை எஜ்ஜுக்கு வந்து இவர் வந்து மாட்டிக்கிறாரு. கன் பாயிண்ட்ல வந்து இவர் வந்து நிப்பாட்டுறான். நான் சொல்றது கேளுங்க, சரண்டர் ஆயிருங்க அப்புறமே சொல்லிட்டு இவங்க அந்த சூட்கேஸ் எடுக்க வர இவங்க 2 பேருக்கும் அந்த இடத்துல பெரிய கை கலவரமே ஆகுது. மாத்தி மாத்தி அந்த பெட்டியை இழுத்துக்கிட்டதுல ஆஷிஷ் கபூர் தெரியாதனமா கால் தடுக்கி அவர் அங்கிருந்து கீழே வந்து இறந்தே போயிடுறாரு. இவர் வந்து ஃபேக்கா கிரியேட் பண்ண ஒரு பிளான், ஆனா அந்த பிளான் படியே இவருக்கு இப்ப நடந்துருச்சு. இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இவங்களே வந்து இதை எதிர்பார்க்கல. அப்ப அப்படியே மேல ஹெலிகாப்டர் வரமே கட்டுறான். கட் பண்ண அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்துடுறான். இவங்க எல்லாத்தையும் வந்து தட்டி எழுப்புறான். இந்த ஜிஜி அவதான் முதல்ல எழுந்திருக்கா. அந்த இடத்துல ஸ்காட்லாந்து போலீஸ் அவங்கலாம் இருக்காங்க. என்னாச்சு அப்புறமே கேட்க, இப்படிதான் நீங்களாம் மயக்கத்துல இருந்தீங்க அப்படின்னு அந்த இடத்துக்கு ஒரு லேடி ஒருத்தவங்க வராங்க. இவங்கெல்லாம் எந்திரிச்சு நின்று அவங்களுக்கு வந்து செல்யூட் அடிக்கிறாங்க.
அப்ப நம்மளுக்கு தலையெல்லாம் வெடிக்கிற மைக்கான அடுத்த ட்விஸ்ட்டை கொடுக்குறான் பாருங்க. என்னன்னா இவங்க தான் உண்மையான மீரா ராகோ சிபிஐ ஆஃபீஸர். அப்போ ஒரு நாள் முழுக்க இந்த இடத்துல இருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணது யாரு அப்படின்ற மாதிரி கேட்க இங்கிட்டு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பயங்கரமான ட்விஸ்ட். எல்லாருமே வந்து குழம்பு போயிட்டு இருக்காங்க, யார் அது அப்படின்ற மாதிரியான கேள்வியோட இங்கிட்டு கட் பண்ணி பயங்கரமான பிஜிஎம்மோட நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. இவங்க யாருன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. தீபிகா அப்படின்ற ஒரு பொண்ணு ஏகேயோட கம்பெனியில் ஒர்க் பண்ணி சூசைட் பண்ணி இறந்து போனான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. அந்த பொண்ணோட நம்ம ஹீரோயின் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. அடுத்ததாக அவங்க லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிற டைம் இந்த ஏகே செஞ்ச வேலையால் இந்த தீபிகா வந்து பாதிக்கப்பட்டு அவசரப்பட்டு அவள் வந்து தற்கொலை பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உண்மையை வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கு சிபிஐ ஆஃபீஸராக ஒரு நாளுக்கு முன்னுக்கே வந்திருக்காங்க. வந்து இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாமே அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ப்ரீஃப் கேஸை அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளே கொஞ்சம் காசு இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய காசை கவர்மெண்ட்டுக்கே வந்து கொடுத்துறான். இதெல்லாம் வந்து நியூஸில் வந்துடுது. அவர் வந்து இறந்து போயிட்டாரு, அவர்கிட்ட சொத்துக்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒப்படைச்சிட்டாரு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எல்லா எவிடன்ஸையும் வந்து அழிக்க இங்கிட்டு கட் பண்ணி ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் காட்டுறான். ஒரு இடத்துல உட்காந்து புக் எடுத்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு எவ்வளோ சாதாரணமாக இருக்காங்கன்னு பாருங்க. அப்போ பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து என் பேரை என்னை விட நீ தான் அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்க, எப்படி இருக்கீங்க மீரா ராகோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யாருன்னா உண்மையான மீரா ராகோ தான். அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து பயப்படுறாங்க. பயப்படாத, உன்னை நான் எதுவுமே வந்து பண்ண மாட்டேன், நீ நல்லது தான் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.